வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி பார்க்கலாம். நான் வந்து பாத்திரம் மண் சட்டி வச்சு காஞ்சிருச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தாங்க விடணும். இந்த கிரேவிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா வெங்காயம் பொரிகிற அளவுக்கு விடணும். நிறைய விதமாக முட்டை கிரேவி வைக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொரு முட்டை கிரேவி கூட இருக்குது, அது பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வேறு எதுவுமே போடல. கடுகோ மசாலா ஐட்டம்ஸோ எதுவுமே இதில் போடல. வெறும் வெங்காயம் மாத்திரம்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டுட்டேன். வெங்காயம் வந்து நல்லா ஒன்றும் பொரிஞ்சு வரணும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் மசால் பொருளோ கடுகோ இது எதுவுமே போடலை. வெறும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மாத்திரம்தான் இந்த கிரேவிக்கு நம்ம வீட்டில் இப்படி தான் செய்வோம். முட்டை கிரேவி நிறைய ஒவ்வொரு வீட்டில் ஈஸியாக வச்சுருவாங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க கூட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகள்லாம் ஹாஸ்டலுக்கு வேகமாக வச்சுருவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட இந்த கிரேவி வந்து ரொம்ப மேட்ச் ஆகும். பாருங்கள், வெங்காயமெல்லாம் மேல் தோல் வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌன் சைடு வரணும். இந்த டைம் வந்து நான் வந்து 2 தக்காளி, கொஞ்சம் பெருசாக தான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸு. அது இதில் போட்டு போகிறேன். இந்த டைமே வந்து நான் வந்து மல்லி, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த டைமு கூட போட்டு போகிறேன். அப்படியே அது வணங்கிடும். அது ஒரு நல்ல அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வந்து நல்லா வணங்கி நமக்கு அப்படியே பேஸ்ட் போல் ஆகி கிடைக்கணும். இன்னும் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் போட்டு போகிறேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப ஈஸி, எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். அது எங்கள் வீட்டில் மாமியார் இப்படி செய்வாங்க. இந்த டைமே வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு இதில் போட்டுற போகிறேன். இப்போ வேகமாக ஒன்று நமக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா உடஞ்சி பேஸ்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து இப்படி உடஞ்சி வரணும் தக்காளி வெங்காயமெல்லாம். இந்த டைம் வந்து நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். அதுவும் போட்டு நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு வணக்கிடுங்க. இந்த கிரேவிக்கு வந்து நம்ம வணக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. எல்லாமே நம்ம எல்லா சமையலில் எல்லாமே வந்து நம்ம அதுக்கு டைம் கொடுத்து நம்ம வணக்கிறதுல, அதுபோல் கொதிக்கிறதுல, காய்க வேகிறதுல, அதில் தான் இருக்குது டேஸ்ட்டு வர்றது. நல்லா வெந்து நல்ல மனம் வந்துருச்சு எனக்கு. இந்த டைம் வந்து நான் நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மிளகா பொடி போட்டுக்கிறேன். இது வர மிளகா பொடி.
நீங்கள் காரமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த போல் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுபோல் மல்லிப்பொடியும் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி இந்த ஸ்பூனில் இவ்வளோ போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வணக்கி விட்டுற போகிறேன். நல்லா மணம் வரணுங்க, நல்லா வணக்கணும். நல்லா வணங்குது. எனக்கு வந்து மண்ணு சட்டி கொஞ்சம் அடி பிடிக்கிற போல் இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து விட்டுட்டு போகிறேன். மசாலெல்லாம் இதில் கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்து இப்போ அரைக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். 5 கிராம்பு எடுத்துருக்கேன், 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், 3/4 ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கிறேன். இது எல்லாம் வந்து ஒன்றா போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதே போல் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சுக்கிறேன். எல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதே போல் வந்து எப்படி பிரிஞ்சு வருது இல்லவா, இப்போ வந்து நம்மளுக்கு அடியெல்லாம் பிடிக்காது. இப்படி ஆகும்போது மசாலா ஒன்று கூட நம்மளுக்கு வணங்கி கிடச்சிருச்சு. இந்த டைம் வந்து நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி எல்லாம் வந்து இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். முதல்ல 1/2 கிளாஸ் தண்ணி வச்சேன், இப்போ 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஒன்று கொதிக்கட்டும். நம்ம அந்த பேஸ்ட்டு பாருங்கள், நல்லா நான் போட்ட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கிரேவி போல் வந்துருச்சு அல்லவா. இது நல்லா ஒரு 4 கொதி வரட்டும். நான் வந்து அந்த பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நம்ம போட்டிருக்கிற மல்லிப்பொடி, மிளகா பொடி, வேறு எந்த பொடியுமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலை. வெறும் பட்டையும் ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இதுதான் வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி பிரிக்கணும். எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்தால் தான் அந்த கிரேவி நல்லா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம போட்டிருக்கிற அந்த ராசமிலெல்லாம் போய் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த அப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் பேஸ்ட்டை. நீங்கள் கிரேவி வந்து ரொம்ப தண்ணி போல் வேணும்னா அப்படி வச்சுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்குங்க. தண்ணி எது பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டோட அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சு கட் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 12 நிமிஷம் நமக்கு இது ரெடி ஆயிரும். இந்த முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க இந்த முட்டை கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃபன் கூட, நம்ம ரைஸு கூட, எல்லாத்து கூடயும் மேட்ச் ஆகும். இந்த எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு இதே போல் இந்த தேங்காய் நம்ம ஊற்றிருக்கிறோம்லவா, அதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் காலையில் இந்த கிரேவி வச்சுட்டிங்கன்னா மதியானம் எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் 8 மணி வரை சாப்பிட்ற வரைக்கும் இது கேடு வராது. இந்த கிரேவியில் வந்து எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வரணும். இந்த டைம் வந்து நான் முட்டையை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சொல்லிச்சுன்னா அப்படியே ஒன்று முட்டையை வந்து இப்படி ஒரு பகுதிக்கு ஆக்கி வச்சுருக்கேன். முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். உங்களுக்கு வேணால் எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம்.
நான் இப்படி தான் போடுறேன். இதை நல்லா முட்டையை அதே போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டையை போட்டுட்டு ஒரு கொதி, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மண்ணுச்சட்டி அல்லவா, இப்படி ஒரு கொதி வந்தவுடனே நான் ஆஃப் பண்ணி போகிறேன். இது வந்து 10 நிமிஷம் கழிஞ்சு நான் சப்பாத்தி கூட சேவ் பண்ண போகிறேன். வாங்க நம்ம இது மாதிரி வச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு முட்டை கிரேவி இருக்குது, அதுவும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீட்டில் சப்பாத்தி கூடயும் தோசை கூடயும் இந்த முட்டை கிரேவி சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.